ஹாய் ஆல், இது டிசம்பர் 4th அன்னைக்கு அஹான் பர்த்டே அன்னைக்கு எடுத்த விலாக். பட் அப்லோட் பண்ண லேட் ஆகிடுச்சு. ஏன்னா கோல்டு சுத்தமாக தொண்டை இல்லவே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு சரியாகுது. அவனோட பர்த்டேக்காக சர்ப்ரைஸாக வந்து சைக்கிள் வாங்கலான்னு போய் சைக்கிள் வாங்க போயிருந்தோம். அவன் ரொம்ப நாள் ஆசை, அவனுக்கு சைக்கிள் கேட்டுட்டு இருந்தான். பட் இதுதான் அவனுக்கு கரெக்டான ஏஜ்னு எங்களுக்கு தோணுச்சு. அதனால் அவனுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு அவன் ஸ்கூல் போயிட்டு வரத்துக்குள்ளே வாங்கி வச்சுருந்தோம். அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். அவனுக்கு இன்னும் ஓட்ட அந்த அளவுக்கு பழகலை. எங்களுக்கும் இங்கே வைக்கிறதுக்கு சைக்கிள் வாங்கினா வைக்கிறதுக்கு ஒரு வசதி இல்லை. பட் இப்போ அவன் கரெக்டாக ஒரு 5 years ஆகுது. இப்போ அவனுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு இதை வாங்கி கொடுத்துருந்தோம். அவன் ரொம்ப ஹாப்பி. அப்புறம் நாங்கள் வந்து கேக் கலெக்ட் பண்ணிவிட்டு தங்கச்சி வீட்டில் போய் தான் கேக் கட் பண்ணுறதா ஒரு பிளான் வச்சுருந்தோம். ஏன்னா அவனுக்கு அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இங்கே யாருமே இல்லை. அதனால் அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு என் தங்கச்சிட்டு போனால் அவன் சூப்பராக வெல்கம் கோலம் போட்டு வச்சுருந்தா, ஹாப்பி பர்த்டே ஆகானுன்னு. அப்புறம் நாங்கள் சிம்பிளாக ஒரு டெக்கரேஷன் வந்து பண்ணியிருந்தோம். ஹாப்பி பர்த்டே ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அங்கங்கே பலூன் வந்து ஒட்டி வச்சுருந்தோம். பெரிய டெக்கரேஷன்ஸ் எதுவும் பண்ணலை. அவனுக்கு வாங்கின கேக் இது தான். ரொம்ப சிம்பிள் கேக் தான், வேறு எதுவும் கஸ்டமைஸ் பண்ணிலாம் வாங்கல. கேக் கட்டிங் வந்து அவன் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணான். நான் இருக்கிற இடத்துல அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை. அதனால தான் வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் அவனுக்கு நாங்கள் அங்கே போய் கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு போனப்போ ஒரு 1 week என் தங்கச்சி வீட்டில் விட்டு வச்சுருந்தேன். அந்த நேரத்தில் அவனுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அவன் கேதர் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்பா அம்மா கூட அப்புறம் தான் கேக் கொடுத்தான். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் கேக் கொடுத்தான். ரொம்ப ஹாப்பி. அவன் வந்து ஷேரிங் பண்ணி விளையாடுறது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸோட மிங்கிள் ஆகிறதெல்லாம் ரொம்ப கம்மி தான். நாங்கள் இருக்கிற இடத்துல இல்லாத ஒரு காரணத்தினால இவன் இந்த அளவுக்கு மிங்கிள் ஆறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த பர்த்டே வந்து ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். 5th பர்த்டே தங்கச்சிக்கு ரொம்ப ஹாப்பி. இங்கே வந்து நாங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணது அவள் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணால். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து இதுதான் கொடுத்துருந்தோம். அப்புறமா அவன் டிசம்பர் 4th வந்து என்னோடய பர்த்டே, நீங்கள் எல்லோரும் எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும், நான் இங்கே வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனாலே பசங்களாம் ரொம்ப ஸ்வீட்டாக கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு ரொம்ப நேரம் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்ததுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு அவன் கூட விளையாண்டுட்டு இருந்தாங்க. பட் நிறையா வீடியோஸ் என்னால் எடுக்க முடியல. நாங்கள் கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு நேராக நாங்கள் போனது வந்து கருணை உள்ளங்கள் ஓல்டேஜ் ஹோம் போயிருந்தோம். கல்பாக்கத்தில் தான், ஒரு கிராமத்துள்ளே இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் ஃபீல் பண்ணோம். இந்த பர்த்டே வந்து இதெல்லாம் தாண்டி ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கிடச்சதுன்னா எங்களுக்கு இதுதான். குழந்தை வந்து அவங்க கூட ரொம்ப மிங்கிள் ஆனா, அவங்களும் ரொம்ப ஸ்வீட்டாக எல்லா தாத்தா பாட்டியும் ரொம்ப ஸ்வீட்டாக குழந்தை கூட வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஹாப்பி பர்த்டே சொன்னாங்க, வாழ்த்துக்கள். அவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் என் குழந்தைக்கு இந்த வருஷம் கிடச்சிருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க, நல்ல நாளுக்கு மட்டும் வராதிங்க, எல்லா நாளும் வாங்க, எப்பப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் வாங்கன்னு. கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இவங்க கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ணது ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறோம். இந்த நாள் எங்களுக்கு ரொம்பவே நல்ல நாளாக போச்சு. அடுத்த vlogல பார்க்கலாம். பை.